இந்த படத்துல எம்.ஆர். ராதா அவர் நடிச்ச நடிப்பு பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு கட்டலாம் வந்து கண்ணே கலங்குற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த படத்தை இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ளவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி இவங்க 2 பேர் படம் வந்து ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பேர் தெரியுது, அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபேமஸானவங்க. 2 பேருக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்க வீட்டில் உள்ள வயசானவங்க யாராவது ஒரு ஆள் ஃபேனா இருப்பாங்க. அதனால அவங்களோட படங்களை வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த எம்.ஆர். ராதா பாத்தீங்கன்னா இவரும் ஃபேமஸானவர் தான், இந்த படமும் ஃபேமஸான படம் தான். ஆனா வந்து ரொம்ப இவரோட படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறதுலாம் கொஞ்சம் குறவா தான் இருந்திருக்கும். ஏன்னா இவர் வந்து வில்லன் இல்லையா, அதனால சொல்றேன். இந்த படம் பேர் ரத்த கண்ணீர். இந்த படம் 1954 வந்த படம். பாத்துக்கோங்க எத்தனை வருஷம். ஆனா இந்த படத்தை நீங்க இப்ப பார்த்தா கூடங்க படம் போர் அடிக்காது. இந்த படத்தோட கருத்து ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்க. இந்த படத்தோட இப்போ ஆன்லைன் ஸ்டோரியை மட்டும் பார்த்துருவோம். இந்த படத்தோட ஹீரோ நம்ம எம்.ஆர். ராதா பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளியூர்ல போய் பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு இப்போ வந்து ஊருக்கு திரும்புறாரு. அவர் ஊருக்கு வந்தோடனே அவங்க அம்மாவை மதிக்க மாட்டாரு, அந்த ஊர்ல உள்ள மக்களை மதிக்க மாட்டாரு, யாரையும் மதிக்க மாட்டாரு. அவர் படிச்சனால ஒரு மாதிரி திமுறா அந்த மாதிரி இருப்பாரு. அப்புறம் நைட் ஆனா கிளப்புக்கு போறது, அங்க இருக்கிற விபச்சார விடுதியில பெண்களோட சந்தோஷமா இருக்குது இப்படி இருப்பாரு. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சொந்தக்கார பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க மாட்டாரு, போயிட்டு விபச்சார விடுதியில சந்தோஷமா இருப்பாரு. இப்படியே பெத்த தாயை கொடுமை பண்றது, பொண்டாட்டியை மதிக்கிறது இல்ல, இப்படியே அநியாயம் பண்ணி கடைசியா அவரு குஷ்ட நோயால பாதிக்கப்பட்டு கண்ணு தெரியாம கை கால்லாம் முடங்கி போய் இப்படி ஆகுவாரு. இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப துயரமா இருக்குங்க இந்த படம். ஆனா அருமையான ஒரு படம். ஆனா இந்த படத்தோட டைலாக்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. கண்டிப்பா நீங்க வந்து சோஷியல் மீடியா கண்டிப்பா இந்த படத்தோட டைலாக்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம எம்.ஆர். ராதா பேசுற டைலாக்லாம் இந்த படத்துல நீங்க நிறைய டைலாக் வைரலா வரது, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற டைலாக்லாம் பார்த்துக்க இந்த படத்தோட டைலாக் தான். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.